90.8 கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். பா. ராகவி, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் MBA படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி. இன்று சர்வதேச மனித ஒற்றுமைகள் தினத்தை பற்றி உங்களோடு பகிர இணைகிறேன். சாம்பல் நிறமொரு குட்டி, கருஞ்சாந்து நிறமொரு குட்டி, பாம்பு நிறமொரு குட்டி, வெள்ளை பாலின் நிறமொரு குட்டி, எந்த நிறமிருந்தாலும் அவை யாவும் ஒரேதரம் அன்றோ என்ற பாரதியின் கவிதைக்கு இணங்க சர்வதேச மனித ஒற்றுமை தினம் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை கொண்டாடப்படுவதற்கான நோக்கம், வேற்றுமையில் நமது ஒற்றுமையை கொண்டாடும் நாள், சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு தங்கள் கடமைகளை மதிக்க அரசாங்கங்களுக்கு நினைவூட்டும் நாள், ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை பற்றிய பொது விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு நாள், வறுமை ஒழிப்பு உட்பட நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான, ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதத்தை ஊக்குவிக்கும் நாள், வறுமை ஒழிப்புக்கான புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கும் செயல் நாள். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உருவாக்குவதன் மூலம் நவீன சகாப்தத்தில் உள்ள ஒரு தனிநபரின் வெளிநாட்டு உறவுகள், உறுப்பு நாடுகள் மற்றும் ஐநா இடையே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. கொரோனா காலத்தில் பசி பட்டினி அதிகரித்த நிலையில் இளைஞர்கள் ஜாதி மத வேறுபாடின்றி தானாக முன்வந்து இயக்கம் ஒன்றை உருவாக்கி ஏழைகளுக்கு உணவளித்து வந்தன. இது ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. மனித உரிமைகளை காக்க இளைஞர்களாகிய நாம் முன்னிற்க வேண்டும். அனைவருக்குமான வளர்ச்சியில் நாம் பங்கேற்க வேண்டும். நாமும் எப்பொழுதும் ஒற்றுமையோடு இருப்போம். எனக்கு ஊக்கமளித்த எங்கள் துறைத்தலைவர் டாக்டர் எஸ். ராஜாமோகன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் டாக்டர் எம். ஆயிஷா மில்லத் அம்மா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் எஸ். ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.